உள்ள வாங்க. வாங்க டாக்டர், இவங்க ராமோட அம்மா. ராம தேடி வந்திருக்காங்க. டாக்டர், என் பிள்ளைக்கு என்னாச்சு டாக்டர்? ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. ஓடுற ட்ரெயினிருந்து கீழே விழுந்ததால தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஐயோ, நான் பெத்த ராசா. என்ன சொல்றீங்க? என் புள்ள எங்கயா? பாருங்கம்மா, இது ஹாஸ்பிடல். பாக்கணும் என் புள்ளைய. பாருங்கம்மா, இங்க அழக்கூடாது. இது ஹாஸ்பிடல். உங்க பையன் உயிரோட தான் இருக்கான். ஆனா மூளை செயலிழந்துருச்சு. என் பையன் பொழைச்சிருவான்ல? பொழைச்சு என்ன பிரயோஜனமா? அவன் வந்து உயிரோட இருக்கிற ஒரு பொம்மை. அந்த உயிரும் போறதுக்குள்ள நீங்க அவரோட உறுப்பெல்லாம் தானமா கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும். என் புள்ள பொம்மையா? ஐயோ கடவுளே, எனக்கு இந்த நிலைமை. வேலை தேடி போறேன்னு சரியாடா, சரியாடா, நீ பணமா பார்த்துட்டு இருக்கேடா. ஐயோ ஐயோ ராமு. என்னமா ஆச்சு? கண்ணை திறந்து பாருங்கம்மா. மயக்கம் போட்டாங்க போல இருக்கு. உள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருங்க, நான் வரேன். ஓகே சார். கோட்டை தாண்டாதே, கோட்டை தாண்டாதே, கோட்டை தாண்டாதே, கோட்டை தாண்டாதே, கோட்டை தாண்டாதே. குட் மார்னிங் சார். டாக்டர் எங்கய்யா? உள்ள இருக்கார் சார். சரி வா. ஹலோ டாக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ராம் கண்ணை திறந்துட்டானா? இன்னும் இல்ல சார். அவரோட அம்மா வந்தாங்க. நிலைமையை சொன்னதும் உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ராமுக்கு நினைவு வரதுக்கு 1% வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். ஓ டாக்டர், ராமுவோட பிபி அப்நார்மல் ஆகுது. பல்ஸ் ரேட் இறங்குது. கண்ணுல அசைவு தெரியற மாதிரி இருக்கு. கண்ணுல அசைவா? ஆமா டாக்டர். சான்ஸே இல்லையே. ஓகே, நீங்க போங்க. டாக்டர், என்னாச்சு? இட்ஸ் ஓவர். இவருக்குள்ள இருந்த மன வலிமையோட முழு சக்தியும் இவரோட மூளையில இருந்த ஒரு தகவலை மட்டும் வெளியில துப்பிட்டு மொத்தமா நின்றுச்சு. He is no more. அது என்ன தகவல்? அத செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். எங்க கொடுங்க. கோட்டை தாண்டாதே, இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க. கோட்டை தாண்டாதே, கோட்டை தாண்டாதே, கோட்டை தாண்டாதே. கோட்டை தாண்டாதே. ஏதோ எச்சரிக்கை மாதிரி இல்ல? மேபி கோட் வேர்டா கூட இருக்கலாம். ஏன் அவரு கடைசியா படிச்ச நாவலோட தலைப்பா கூட இருக்கலாம்ல? இல்ல இல்ல, இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இன்ஸ்பெக்டர்? ஒரு நாளைக்கு 10 பேர் ட்ரெயின்ல அடிபடுறாங்க. இட்ஸ் ஆஃப்டர் an ஆக்சிடென்ட். இல்ல, நேத்து ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் இவன் யாருன்னு தெரியாம நாம கொடுத்த விளம்பரத்தை பார்த்து ஒரு தகவல் சொன்னாரு. சாகரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணோட சண்டை போட்டிருக்கான். சின்ன வயசு பையனா இருக்கான். லவ் ஃபெயிலியர், அதனால தற்கொலை. மேபி எமோஷனல் பிளாக்மெயில், கொலையா கூட இருக்கலாம் இல்லையா? ஓ, எப்படி வேணா சந்தேகப்படுங்க. சந்தேகப்படதானே உங்களுக்கு சம்பளம் தராங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையாமா? ஐயா, என் புள்ளைய பார்க்கணும் ஐயா.
அவர் இறந்துட்டாருமா. என்ன சொல்றீங்க? என் புள்ள இறந்துட்டானா? உசுர் இருக்குன்னு சொன்னீங்களேயா? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லம்மா. அவரோட ஆர்கன் டொனேட் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஃபார்ம் ரெடியா இருக்கு, இதுல கையெழுத்து போடுங்க. முடியாதுங்க, என் புள்ள எனக்கு முழுசா வேணும். சரிம்மா. அவரோட பாக்கெட்ல ஒரு ஐடி கார்டு இருந்தது. அது மூலியமா தான் அவர் பேர் ராம், அவர் ஒரு ஆர்கன் டொனேட்டர்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால அவரோட கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். கையெழுத்து போடுங்கம்மா. ஏமா, உன் பையனுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லைங்க சார், அவன் யாரு கூட பேச மாட்டான் சார். ரொம்ப நாளா மலைநாட்டுல வேலை பார்த்தாங்கய்யா. இப்பதான் சென்னைக்கு வந்தாயா. திருப்பூர்ல வேலை தேடி வர்றேன்னு போனாயா. 2 நாளா என் புள்ளை ஆளையே காணையா. உன் பையனுக்கு காதல் கீதல்னு ஏதாவது? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். அவன் பொம்பளை பக்கமே போக மாட்டான் சார். கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொன்னா கூட வீட்டுக்கு சாப்பிடவே வரமாட்டாயா.